வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக கியா செல்டாஸோட HTE ஆப்ஷனல்னு சொல்லிட்டு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் செக்மெண்ட்டில் ரொம்பவே வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டை அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணும்போது HTE ஆப்ஷனலில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் காமிச்சிருந்தேன். நிறைய பேர் அதோட டீடைல்டு வாக் அரவுண்ட் கேட்டிருந்தீங்க, அதனால தான் எடுத்து வந்திருக்கோங்க. ஆன் ரோட் கிட்டத்தட்ட வந்து 16 lakhsல ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் மேனுவல் வேரியன்ட் சொல்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷன் அப்படின்றதுல வந்து பெட்டராக ப்ளே ஆகியிருக்கு. ஏன்னா இதே கூட காம்படிட்டர் கூடிய ஹிண்டே கிரிட்டால EXன்னு ஒரு மாடல் வந்துருந்துச்சு. ஸோ அந்த EXையும் இந்த HTK ஆப்ஷனையும் நெக் டு நெக் வச்சு பார்க்கும்போது இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு சேர்த்து கிடைக்குது. ஸோ கிராண்ட் விட்டாரா இருக்குது, டொயோட்டா ஹைரைடர் இருக்குது, உங்களுக்கு ஃபோக்ஸ்வேகனோட டைகூன், ஸ்கோடாவோட குஷாக், அதுக்கப்புறம் வந்து இவங்களோட சிஸ்டர் கன்சர்னான ஹிண்டேயோட கிரிட்டா, இந்த ப்ராடக்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கியா செல்டாஸோட HTK ஆப்ஷனல் வேரியன்ட் வந்து எந்த விதத்தில் பெட்டராக பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண பிரசன்னா கியா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு மிகப்பெரிய ஷோரூம் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ நமக்கு கியா நிறுவன வாகனங்களை ரிவ்யூ பண்ண ஒரு மாசிவான உதவியாக இருக்காங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ப்ராடக்ட்டோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சுப்போம். இந்த ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத ஸ்க்ரீனில் எவிடென்ட்டாக நீங்கள் இப்போ பார்க்க முடியும். கியா செல்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேஃப்டி ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னா ஹிண்டே கியாவோட K2 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பதா கியா நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு கிராஷ் டெஸ்ட் நடந்துச்சுன்னா எவிடென்ட்டாக நமக்கு அதில் ஒரு புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். பட் ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸில் முதல்ல மாதிரி ஃப்ரெஜைல் எல்லாம் பெட்டராக இருக்குங்க. 1221 1361 கிலோகிராம் இந்த ப்ராடக்ட்டோட வெயிட்டாக இருக்குது. 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், இது மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸை நல்லாவே பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி ரிலேட்டடாக எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல்லாம் என்றைக்குமே வந்து ஹிண்டே அண்ட் கியாவில் குறைகள் இருந்ததில்லை. அதே தான் கண்டினியூ ஆகுது இங்கேயும். ஸ்ட்ரக்சரல் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட் நடந்தால் தான் நமக்கு எவிடென்ட்டாக புரிதல் கிடைக்கும். ஆனால் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்குறப்போ. சரிங்க, அடுத்து என்ஜின் பற்றி பேசலாம். 1.5 லிட்டரில் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் மல்டிபோர்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு பெட்ரோல் என்ஜின்ங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் யூனிட்டுங்க. 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் இங்கே கிடைக்குது. ரெண்டுமே வந்து 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் இங்கே கிடைக்குது. டாப் ஆஃப் தி லைன் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு சின்ன ட்ராபேக்கை இங்கே நம்ம பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்சீல் பண்ணியிருக்காங்க. லைனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் பேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இப்போ இந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஃபைன்மெண்ட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். மைலேஜ் பொறுத்து கேட்டிங்கன்னா பெட்ரோலில் ஒரு 12 to 15 அப்படின்றது கிடைக்குங்க. டீசல் போகிறப்ப உங்களுக்கு ஒரு 17 வரைக்குமே எடுக்க முடியும் அப்ராக்சிமேட்லி. நான் சொல்கிறது ரியல் டைம் சொல்கிறேங்க. அவங்க கிளைம் பண்ணதில் ரியல் டைம் மைலேஜ் சொல்கிறேன். ஓகே, மேலே இன்சுலேஷன் மெட்டீரியல்லாம் எதுவும் கொடுக்கலங்க. ஸோ என்ஜின் ஸ்மூத்தாக இருக்குன்னு காரணத்தால் அந்த இன்சுலேஷன் அப்படின்றதெல்லாம் வேண்டாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க போல். வாகனத்தோட முன் தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது கியா எப்பவுமே கொஞ்சம் ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டர்னில் தான் அவங்களோட ஃப்ரண்ட் லுக்கில் வடிவமைப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கேயும் போயிருக்காங்க. நல்ல ஒரு வைடான ஒரு ஆடம் கிடைக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டான்ஸில் தான் இருக்குது. கனெக்டட் DRL எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே கொடுக்கல. அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். DRLs வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி DRLs இருக்காது. இப்போ இந்த HTK ஆப்ஷனில் அந்த DRLs அப்படின்றது கிடைக்குது. ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப்புங்க. ஒரு நீட்டான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப மோசமாகவும் இருக்காது. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் கிடச்சிருது. ஃபாக் லேம்ப் இல்லை. ஏர்வன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. 190 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குங்க. ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்மெட்டல் லுக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். செல்டாஸோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2610 mm இருக்குங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட டைமென்ஷன் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ தட் இந்த கியா செல்டாஸ் வந்து எந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களால் எவிடென்ட்டாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த வாகனத்தில் கிடைக்கக்கூடிய டயர் ப்ரொஃபைல்னு பார்க்குறப்போ 205 உங்களுக்கு 65-16 ப்ரொஃபைலுங்க. ஸோ டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக் கிடைக்குது. உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்து பேடாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் டோனில் ஒரு அலாய் வீல்ஸ் வந்து இப்போ இந்த
ஹெச்டிகே ஆப்ஷனில் வந்து ஆட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். லைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி கன்சீல்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக தான் போல. இங்கெல்லாம் லைனஸ் கிடைக்கல, இங்கேயும் மட்டும் லைனஸ் போட்டிருக்காங்க. வீலர் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான ப்ளே தான், ரொம்ப போட்டு அசிங்கப்படுத்தலை. வாரியம் கன்சோலில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய மிரர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த கன்சோல் அப்படின்றது மேனுவலி ஃபோல்டபுளாக தான் இருக்குது. ஓகேங்களா, பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பிளாக்ல கொடுக்கல. டோரோட தட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோரோட தட் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சாலிடாக தாங்க இருக்குது. பட் ஹிண்டே கிரிட்டா அண்ட் கியா செல்டாஸ் ரெண்டுமே வந்து மெக்கானிக்கலி ஒரே ப்ராடக்ட் தான். பட் எனக்கு ஹெஃப்ட்டில் கொஞ்சம் இது பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. நீங்கள் எப்படி பர்சனலாக ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு சில்வரில் வந்து ஒரு ரூஃப் ரெயில் ப்ளே பண்ணியிருக்காங்க. கீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாப் கீ கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்லி அந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட தான் வருது. லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் வந்து ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டே லைட் ஓப்பனிங்ஸ் பின்னாடி வந்து வெளிச்சம் எந்த அளவுக்கு உள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டார்க்கியான ஒரு ரூம் தான். இந்த இடத்துலையும் வந்து நமக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருக்கனால உள்ள டெஃபினட்டாக நமக்கு அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு இருக்காதுங்க. நல்ல ஒரு டே லைட் ஓப்பனிங்ஸ் உள்ள கிடைக்கும். சஸ்பென்ஷன் பற்றி பேசலாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த கியா செல்டாஸில் வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபர் நோட்டில் இருந்ததால நிறைய பேருக்கு அந்த போன் ஜேரிங் மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நடந்துச்சு. கொஞ்சம் நெக்குன்னு விழுந்துட்டு இருந்துச்சு. பட் அதை வந்து கியா நிறுவனம் ஃபீட்பேக்காக ரிசீவ் பண்ணிட்டு இந்த செல்டாஸ் அப்டேட் பண்ணப்போ அந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லா குஷனிங்காக கம்ஃபர்ட் ஓரியன்டாக பண்ணாங்க. இந்த செல்டாஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மேக் பர்சன் ஸ்டட்டுங்க காயில் ஸ்ப்ரிங்கோட, ரியரில் வந்து கப்பல் டார்ஷன் மேக்ஸில் அதுவும் காயில் ஸ்ப்ரிங்கோட போட்டிருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு தான் வந்து கியா செல்டாஸ் பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. ஸோ பின்னாடி லைனர்ஸ் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கன்சில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக போட்டு கன்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க. திருப்தியாக தான் இருக்குது. டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி கன்சோலுங்க. இண்டிகேட்டர்ஸும் எல்இடிலாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க தெரியுதுங்களா, ஒரு கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இது வரைக்கும் கனெக்டட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறது, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லா வண்டியிலையுமே கனெக்டட் டெயில் லேம்ப் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் ஏன்னு தெரியல. ஒரு டிசைனை பிடிச்சிட்டாங்கன்னா எல்லா பிராண்ட்ஸும் அதே டிசைனில் தான் போகிறாங்க. ஃபைன். ரியரில் ப்ராப்பரான வைப்பருங்க, ஒரு டீஃபாகர், ஹை மவுண்டட் ஸ்டாம்ப் லாம்ப்ஸ், ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்பாயிலருங்க, ஷாக் ஃபினேட்டனான கம்ப்ளீட்டாக பக்காவாக லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து டீஃபாகர் போடுவாங்க, வைப்பர் போட மாட்டாங்க, டீஃபாகருமே போடாமல் விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு திருப்தியை கொடுத்துருக்கு. அடுத்து கீழே ரிவர்ஸ் கேமராவுமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பக்கா பேக்கேஜை தான் எனக்கு உணர்வு கொடுக்குது. 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சில்வரில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான், ரொம்ப ஃப்ரெஜைலாலாம் இல்லை. இப்போ பூட்டுன்னு பார்க்குறப்போ 433 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸுங்க. உங்களுக்கு லோடிங் லிப் அப்படின்றது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப திங்ஸை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்க போது. பூட்டில் நமக்கு ஒரு லேம்பும் கிடைக்குதுங்க. ஹாலஜனில் ஒரு லேம்ப் போட்டிருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ பூட்டில் நமக்கு லேம்பும் கிடச்சிருது. இந்த வேரியண்ட் ரொம்ப வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. 60/40 ஸ்பிளிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க, 100% ஃபோல்டபுள் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று சின்ன மிஸ் அவுட். 205, 65, 16 ஸ்பேர் டயர் பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் இல்லை. சேம் அதே விஷயம் தான் நடந்திருக்கு. ஸ்டீல் வீல்ஸா அலை வீல்ஸ்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் வீல்ஸுங்க. உங்களுக்கு அலை வீல்ஸ் மட்டும் கிடைக்கல, பட் ப்ரொஃபைல் அதே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரியரில் நமக்கு வந்து ஒரு சன் பிளைண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே உதவியாக இருக்கும். எல்லா பிராண்ட்ஸும் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ரொவிஷன் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நல்ல டிசைனாக இருக்குங்க. இதில் ஒரு வேலைப்பாடு நடந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். சின்னதாக ஒரு நிக்னாக் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. ரியர்லையும் பவர் விண்டோஸ் தான். இங்கே சாஃப்ட் பேடிங்லாம் எதுவும் கிடைக்கல. சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில்ஸை வந்து முடிச்சிருக்காங்க, டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ். கியா செல்டாஸோட இன்க்ரெஸ்ங்க உள்ளே ஏறி உட்காரதுக்குலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதிலெல்லாம் குறைபாடுகளே இல்லை. இப்போ லெக் ஸ்பேஸ் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், தாராளமாக இருக்குது. உங்களுக்கு இந்த டிரைவர் சீட்டுங்கிறது என்னோட பொசிஷருக்கு தகுந்த மாதிரி தான் நான் வச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றது குறைகளே இல்லை. நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து வரலாம். அண்டர் தை சப்போர்ட் பாருங்கள். இது நார்மலாக நான் காலை மடக்கி வச்சுருக்கேன். நீங்கள் கம்ஃபர்ட் பொசிஷரில் உட்காடுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கரெக்டாக தாங்க இருக்குது. ரொம்ப பெரிதான ஒரு குறை இல்லை, கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தால் இன்னொரு பர்ஃபெக்ட் பொசிஷருக்கு வந்திருக்கும். பட் இதுவே பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஹெட்ரூமை பற்றி இப்போ பேச ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நார்மலாக உட்காந்துருக்கேன். இந்த பொசிஷருங்கிறது எல்லாருமே உட்காந்துட்டு வரதுங்க ட்ராவல் அப்போ பாருங்கள் ஹெட்ரூம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுங்களா, டீசெண்டாக இருக்குது. எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஒரு கவலையும் இல்லை. பட் ஒரு 6 ஃபீட் ஆளுக்கு மேலே இருந்தால் மேபி வரையலாம். இதுவே கம்ஃபர்டபுளாக இப்படி ஹெட்ரெஸ்ட்டில் சாஞ்சு இப்படி உட்காந்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் தெரியுதுங்களா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ரியரை பொறுத்த வரைக்கும் 6 அடிக்கு மேலே இருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் உரையலாம். மற்றபடி வந்து கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சுருக்கும். ஹெட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபிக்ஸ்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. சென்டர்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுக்கலங்க. கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஆம்ரெஸ்ட்டும் கிடைக்கல. லம்பா சப்போர்ட் பொறுத்து பாருங்கள், உங்களுக்கு
தெரியும்னு நினைக்கிறேன். அதான் அழகாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷோல்டருக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்து லம்பாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் இப்படி முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு அந்த சப்போர்ட் அப்படின்றது ப்ராப்பராக கொடுக்கும்னு நினைக்கிறேன். சரி, கியா செல்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. 3.8 ELR சீட் பெல்ட்ஸுமே கிடைக்குதுங்க. கேபின் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரலெல்லாம் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து பேனோராமிக் சன்ரூஃப் இருக்கிறனால ஹம்ப் பாருங்க மினிமலாக தான் பிளேயாக இருக்குது. ரொம்ப பெரிதான ஒரு ஹம்ப் இல்லை. ஸோ அதனால் டெஃபினட்டாக நமக்கு வந்து 3 அடல்ட் உட்காரும் போது இது பெரிய ஒரு தொந்தரவாக இருக்காது. 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது தாராளமாக உட்காந்து வரலாம். ரியரில் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லை. கீழே வந்து 2 டைப் சி சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் ஏ அப்படின்றது ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு கிடைக்குதுங்க. இங்கே வந்து ஃபோன்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த வடிவமைப்போட காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா பார்க்குறப்ப தெரியுது உங்களுக்கு ஒரு 8 இன்ச்சில் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், அது கூட எம்ஐடி கிளஸ்டர் கிடைக்குது. ஒரு கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த சென்டரில் இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு லெதரைட் பேடிங் கொடுத்த மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான், ஒரு சாஃப்ட் டச் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, ஹார்டாக இல்லை. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எடுத்து காமிக்கும் இல்லைங்க, பார்த்தா உடனே வந்து ரொம்ப பேசிக் இல்லாமல் எடுத்து காமிக்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ஹாட் பிளாஸ்டிக் தான் ஃபினிஷ் கிடைக்குது. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் ஃப்ரெஜலாக இல்லை, நல்லாவே போட்டிருக்காங்க. அதிலெல்லாம் குறைகள் தெரியவில்லை. கூல்டு க்ளோ பாக்ஸ் கிடைக்குதானா? கண்டிப்பாக இல்லைங்க. பட் க்ளோ பாக்ஸோட ஸ்பேஸ் அப்படின்றது ஆப்டிமலாக இருக்குது. நீங்கள் தேவைக்கேற்ப உங்களோட நிக் நாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். மேனுவல் ஐஆர்எம் தான் போட்டிருக்காங்க, ஆட்டோ டிமிங் கிடைக்கல. உங்களுக்கு சன் வைசர்ஸ்னு பார்க்குறப்போ டிரைவருக்கு ஜஸ்ட் வந்து ஒரு டிக்கெட் ஹோல்டர் கிடைக்குது. வேறஸ் உங்களுக்கு கோ டிரைவருக்கு ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி லைட் அப்படின்றது மிஸ்ஸிங் தான். இந்த வேரியண்ட்டில் ஹெச்டிகே ஆப்ஷனில் பேனோராமிக் சன்ரூஃப் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சன்ரூஃபை பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷனுக்காக பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு நின்று வராதிங்க, குழந்தைகளை நிப்பாட்டி கூட்டிகிட்டு வராதிங்க. ஸோ அது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயமாக போய் முடிஞ்சிடும். ஒரு ஆஸ்தட்டிக் பர்பஸ்க்காக வென்டிலேஷன், அதாவது காற்று வரதுக்காகவும் அதே மாதிரி வெளிச்சத்துக்காகவும் மட்டும் சன்ரூஃபாக பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு நின்று வராதிங்க சன்ரூஃபில். ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே ஒரு பெரிதான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, நிறையா திங்ஸை வச்சு பயன்படுத்திக்க முடியும். இந்த இடத்துல வந்து 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் பயன்படுத்தியிருக்காங்க, பட் பர்ஃப்யூம் வச்சுக்கலாம். ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி விஷயங்களும் வச்சு பயன்படுத்திக்க முடியும். கியர் நாப்ஸ்க்கு ஒரு லெதர் ராப்பிங் கொடுத்துருக்காங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சில்வர் க்ரோமில் ஃபினிஷ் நடந்திருக்கு அந்த பேனல் அப்படின்றது. கியர் நாப் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு கியர் நாப் தான். ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் தான் நம்மக்கிட்ட இருக்குங்க. சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ்னு பார்க்குறப்போ ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் ஏ ஒன்று, டைப் சி ஒன்று கிடைக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இங்கே அவைலபிளாக இல்லை. வேணும்னா நீங்கள் அக்சசரியில் வாங்கி போட்டுக்கலாம். ஒரு 8 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக சப்போர்ட் ஆகும். ஆடியோ குவாலிட்டி கேளுங்க. அட ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ஹிண்டே கிரெட்டா இஎக்ஸில் கிடச்ச ஸ்பீக்கர்ஸ் அவுட்புட்டோட எனக்கு இது பெட்டராக தோணுச்சு. பெட்டராக கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க போல் எனக்கு தெரிஞ்சுங்க. ஸோ ரிவர்ஸ் கேமோட குவாலிட்டி பாருங்கள், அடாப்டிவ் கைட்லைன்ஸோட கிடைக்குது. ஓகேங்களா, ஃபைன். ஏசி யூனிட்ஸ் நமக்கு மேனுவலாக தான் இருக்குது. த்ரோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு, குறைகள்லாம் எதுவும் தெரியலைங்க. ஸோ நல்ல ஒரு சில்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. மேனுவல் ஏசிங்க. ஸோ ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அப்படின்றது கிடைக்கல, பட் பிரச்சனை இல்லை. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலுக்கு பதிலாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு கேபின் லைட்ஸ் கிடைக்குதுங்க. இங்கே லைட் ஆன் பண்ணிங்கனாவே பின்னாடியும் க்ளோ ஆகுது. பரவாயில்லையே, நல்லா இருக்கே. ஒரு சன்கிளாஸ் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. எம்ஐடி கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பிக்கலாக வந்து ஹிண்டே அண்ட் கியாவில் கிடைக்கக்கூடிய அந்த பேசிக் மாடல்ஸ்லேருந்தே கிடைக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் எம்ஐடி யூனிட் தான் போட்டிருக்காங்க. சென்டரில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அது லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. தெரியுதுங்களா? உங்களுக்கு தேவைக்கேற்ப எல்லா இன்ஃபர்மேஷனுமே கெயின் பண்ணிக்க முடியும். டயர் ப்ரெஷர் மானிட்டர்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கில் லெஃப்ட்டில் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வாகனத்தில் க்ரூஸ் கண்ட்ரோலுமே கிடைக்குதுங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே பார்க்க முடியும்னு நம்புகிறேன். எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே போட்டிருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு தகுந்த மாதிரி வந்து சீட் பெல்ட்டை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தாங்க கிடைக்கிது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை.
ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்லேருந்து. வைப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் இல்லை, பட் இது ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இல்லை, இங்கே வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஐடில் ஸ்டாப்க்கான ஸ்விட்ச், அப்புறம் ஹெட்லாம்ப் லெவலர் எல்லாமே இந்த இடத்துல தான் லே ஓவர் பண்ணியிருக்காங்க. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் பாருங்கள் ஆப்டிமைஸ்டாக தான் இருக்குது, உங்களுக்கு தொந்தரவாக இருக்காது லாங் ட்ராவல். அதே மாதிரி ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்கறனால அழகாக கன்வீனியன்ட்டாக நமக்கு இருக்குங்க. லாங் ட்ராவல் அழகாக ஃபுட் ரெஸ்ட் பண்ணிட்டு வரதுக்கு நமக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், உங்களுக்கு பிளாக் கம் ஒயிட் இந்த மாதிரி தான் போயிருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டர் கிடைக்குதுங்க. ஸோ உங்களோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டை பொறுத்த வரைக்கும். அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சல் பெடலில் ப்ளேஸ் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்குங்க, தெரியுதுங்களா, ப்ராப்பராக இருக்கும். டிரைவருக்கு பொறுத்த வரைக்கும் அண்டர் தை சப்போர்ட் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. பட் நார்மலாக பேசஞ்சர் கூட டிரைவர் உட்காந்து வராங்கன்னா இப்படி கால் வச்சுட்டு வராங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து டீசெண்டான ஒரு சப்போர்ட்டை எடுத்து கொடுக்குது. சாஃப்ட் ஃபேப்ரிக் தான், உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபேப்ரிக் தான் இது. லம்பார் சப்போர்ட்டுங்க, லம்பார் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ஷோல்டருக்கு லெஃப்ட் ரைட் இப்படி சாயிரம், டக்குன்னு ஏதாவது கார்னர் எடுக்கிறப்ப சாயிரம் அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஷோல்டர் சப்போர்ட் அப்படின்றது ப்ராப்பராக இருக்கும். என்னை விட கொஞ்சம் உடம்பாக இருக்கிறாங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸ் கிடைக்குங்க. ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஃபைன். ஓஆர்விஎம் மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டாகிள் பண்ணிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் போட்டிருக்காங்க. லாக் அன்லாக் ஃபங்க்ஷன் இங்கே கிடைக்குது. லெஃப்ட் ரைட் அது அந்த மிரர் லெஃப்ட் மிரராக ரைட் மிரரான்னு சூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே டிரைவர் சைடு விண்டோ ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் மட்டும் கிடைக்குதுங்க, ஒன் டச் அப் ஃபங்க்ஷன் கிடைக்கல. மீதம் விண்டோஸில் நார்மல் பவர் விண்டோஸாக போட்டிருக்காங்க. ஹார்ட் பிளாஸ்டிக் தான், எதுவும் ஃபேப்ரிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், கூட நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் கிடைக்குது. ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு டோர் பேக்கெட்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஹெச்டிகே ஆப்ஷனல் மாடலோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் பார்த்துருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட அபிப்பிராயம் என்னென்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஆன் ரோடு ஒரு 16 lakh பட்ஜெட்டில் ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாருதியோட கிராண்ட் விட்டாரா டெல்டா, டொயோட்டாவோட ஹைரைடர் எஸ்ங்க, ஹிண்டை கிரிட்டாவோட இஎக்ஸ், இந்த மாதிரி வேரியன்ஸ் தான் இது கூட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ இவங்க வந்து ஃபீச்சர்ஸ்லையும் சரி, அந்த வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷன்லையும் சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் இவங்க தான் வந்து மேலே இருக்காங்க. ஹெச்டி ஆப்ஷனல்னு சொல்லிட்டு அந்த பேஸ் மாடல் கொடுத்துப்போவும் சரி, இந்த ஹெச்டிகே ஆப்ஷனலும் சரி. இந்த ஹெச்டிகே ஆப்ஷனலோட நீங்கள் கிரெட்டாவோட இஎக்ஸையும் கம்பேர் பண்ண முடியாது, கிராண்ட் விட்டாரோட டெல்டாவையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபீச்சர்ஸ்லாம் அவ்வளோ பேக் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கிடைக்குது, ரிவர்ஸ் கேமரா கிடைக்குது, உங்களுக்கு பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ரியர் ஏசி கிடைக்குது, பூட்டில் ப்ராப்பரான லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர் டீஃபாகர், வைப்பர் அப்படின்னு சொல்லி, ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லி நெயில் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் இப்படி இவ்வளோ ஃபீச்சர்ஸை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் எடுத்து போயிருக்காங்க. நீங்கள் ஒரு சப்-4 மீட்டர் எஸ்யூபியில் வந்து ஒரு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் போகிறதுக்கு தாராளமாக இந்த காம்பேக்ட் கிராஸ் ஓவரில் இந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டை சூஸ் பண்ணுறது ப்ரிஃபரபுளாக இருக்கும். பெட்ரோல் ஆப்ஷனும் இருக்குது, டீசல் ஆப்ஷனும் இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் எல்லாருமே சொன்னது ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னு அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி இப்போ வந்து சாஃப்ட்வேர் சைடில் தான் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஒரு பெட்டர் ப்ராடக்டாக இருக்கும் வாங்குற எண்ட் யூஸருக்கு. ஒரு 16 லட்ச ரூபா பட்ஜெட்டில் 100% வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை ஒரு ட்ரை கொடுக்கலாம். சரிங்க, சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து 6000 ரூபாய் இருக்க போது. டீசலாக இருந்ததுன்னா மேபி ஒரு 2000 ரூபாய் சேர்த்து வரலாம். வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அப் டு 5 years அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே போகுதுன்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் 23,000 கிட்ட வருங்க. அது எக்ஸாக்டாக அந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் உங்களுக்கு பிரசன்னா கேயா ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருங்க, நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்ம எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக்கம் எடுத்துக்கலாம். நம்ம நம்பி நெஸ்கிற குடும்பம் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.